இந்த வீடியோவில் நம்ம எந்த பின்கோடுக்கெலாம் நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோமோ அந்த பின்கோடை மட்டும் வந்து நம்ம ஆர்டர்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஒரு கிளைண்ட் வந்து மொத்தமே ஒரு 25 பின்கோடுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெலிவரி பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து இப்போது அவங்க டெலிவரி பண்ணாத ஏரியாவோட பின்கோடெலாம் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகக்கூடாது. அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளக்கின்ஸ் வந்து கரெக்டான பிளக்கின்ஸ் இது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கோடிங் செக்ஷனில் தான் நம்ம இது வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்பியரன்ஸில் போய் தீம் ஃபைல் எடிட்டர் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா functions.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கோடு இருக்கும். இந்த கோடை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் அந்த கோடு. இந்த கோடில் என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு 3 பின்கோடு போட்டிருக்கேன். இந்த மூணு பின்கோடை மட்டும் இந்த ஏதாவது ஒரு பின்கோடை கஸ்டமர் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ நான் இதில் இல்லாத பின்கோடு கொடுக்குறேன். இப்போ நான் இதில் இல்லாத பின்கோடு இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ 628 இந்த பின்கோடு இதில் இல்லை. ஆக்சுவலாக 628.00 இந்த பின்கோடு இதில் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஃபோன் கொடுத்துட்டு இப்போ நான் இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது. சாரி கரண்ட்லி வி டு நாட் டெலிவர் யுவர் பில்லிங் பின்கோடு அப்படின்னு இந்த எரர் மெசேஜ் இதில் பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து நான் இதில் இருக்கிற பின்கோடு இப்போ 628.703 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஒரு ஆர்டர் ஹேஸ் பீன் ரிசீவ்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்கோடை வந்து நம்ம எப்படி வேலிடேட் பண்ணி நம்ம கொடுக்குற பின்கோடை மட்டும் நம்ம எந்த ஏரியாவுக்கு நம்ம பின்கோடை டெலிவரி நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவுக்குலாம் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவோட பின்கோடை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் ஏரியா பின்கோடை கஸ்டமர்ஸ் வந்து போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வி டு நாட் டெலிவர் யுவர் பில்லிங் பின்கோடுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து நான் இந்த லைனை இந்த கோடை வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.